அருளாலும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு இன்றைய ஜும்மா உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். இன்றைய ஜும்மா உரையிலே பிதத் ஆன காரியங்கள், பிதத் ஒரு வழிகேடு என்ற அடிப்படையிலே சில செய்திகளை நாம் இங்கே மக்களுக்கு எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஹைருல் ஹதீஸி கிதாபுல்லாஹ் ஹைருல் ஹதீஸி முஹம்மதி வஸரல் உமூரி முஹதஸாத்துஹா வ குல்லு முஹதஸத்தின் பித்ஆ வ குல்லு பித்ஆத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார். வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டுதலில் சிறந்தது இந்த முகமதுடைய வழிகாட்டுதல். மார்க்கத்தில் புதியதாக உருவாக்கப்பட்ட பிதாக்கான காரியங்கள் அனைத்தும் வழிகேடுகள், அனாச்சாரங்கள், அவை அனைத்தும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எச்சரித்து சென்றிருக்கிறார்கள். நாம் ஒரு வணக்கம் என்று ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால் அந்த வணக்கத்தை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்லி இருக்க வேண்டும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செயல்படுத்தி காட்டியிருக்க வேண்டும், வழிகாட்டி இருக்க வேண்டும், அங்கீகரித்திருக்க வேண்டும். இந்த அடிப்படையிலே தான் இஸ்லாமிய மார்க்கம் நிறுவப்பட்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தில் இறைவன் தனது பிரதிநிதியாக ஒரு தூதரை இந்த உலகத்திற்கு அனுப்பி, பல தூதர்களை, லட்சக்கணக்கான தூதர்களை அனுப்பியிருந்தாலும் இந்த மனித சமுதாயத்துக்கு இறுதியாக ஒரு தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அனுப்பியிருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஏன் அனுப்பினான், எதற்காக அனுப்பினான் என்று சொன்னால், இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இந்த மனித சமுதாயம் எவ்வாறு வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்தால் அவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியும், இந்த துனியாவிலும் செம்மையாக சிறப்பாக எப்படி வாழ முடியும் என்பதையெல்லாம் இந்த மனிதர்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்கள் மேல் உள்ள கருணையின் காரணமாக நபிமார்களை அல்லாஹ் இறக்கி வைத்துக் கொண்டே வருகிறார். அந்த அடிப்படையிலே கடைசி தூதராக ஹாத்தம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த துனியாவிலே இறக்கி விடுகின்றார். ஒவ்வொரு நபிமார்களும் அவர்கள் ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அனுப்பப்பட்டனர். ஆனால் அனைத்து மனித சமுதாயத்திலும் உலகத்திற்கே சேர்த்து கடைசியாக ஒரு நபியை அனுப்புகிறேன் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, எல்லா முன்பு கொடுத்த வேதங்களில் எல்லாம் கடைசியாக இறுதியாக ஒரு தூதரை உங்களுக்கு அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் அல்லாஹ் இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் மக்காவுடைய பாலைவன பெருவழியிலே, அந்த அதிகமாக பாலைவனம் இருக்கக்கூடிய ஒரு வழிகேட்டின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்புகின்றார். இங்கே மனிதர்கள் அதிகமானவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் போனதற்கு என்ன காரணம் என்று சொன்னால், இந்த பிரிவினைவாதம் தான் காரணம். இவங்க அரபு நாட்டில பிறந்திருக்காரு, இவர் தமிழ்நாட்டில் பிறக்கலையே என்று தமிழ்நாட்டுக்காரன் சொல்லுவான். அதே சமயத்தில் அமெரிக்காக்காரன் இங்கே பிறக்கலையேமா, ரஷ்யாக்காரன் இங்கே இல்லை, அவங்க அரபு நாட்டுக்காரங்க. ஆனால் இந்த பூமி பந்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ஒரு இடத்தில் இறக்கிவிட்டு தான் ஆக வேண்டும். அது எங்கிருந்து அழித்தால் உலகம் பூரா இந்த செய்தி போகும். உலகத்திற்கே ஒரு தலைவரை நாம் அனுப்புகின்றோம், அவர் இறுதி தலைவராக, இறுதி தூதராக, ஒரு வழிகாட்டியாக அனுப்புகின்றோம். அந்த நபி பாலைவனத்திலே மனிதர்கள் காட்டு மிராண்டிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அந்த சமுதாயத்திலே அல்லாஹ் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயர்ந்த குலம் என்று அவர்களால் போற்றப்படக்கூடிய குறைசிய குலத்திலிருந்து இறக்கி அனுப்புகிறார். எல்லாருக்கும் படிச்சிருந்தா பெருமைங்க,
படிச்சிருந்தா ஒரு பெரிய ஜீனியர்ஸா பெரிய அனுபவசாலியா இருந்தா அவங்க பல கருத்துக்களை சொல்வார்கள், சரளமாக பேசுவார்கள், பெரிய சொற்பொழிவாக்குவார்கள். இது பெருமை. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உம்மி நபியாக அல்லாஹ் அனுப்புகின்றார். உம்மி நபியாக எழுத படிக்க தெரியாதவராக அனுப்பி இந்த உலகத்துக்கு இந்த செய்திகள் இவர்களுக்கு மிகவும் வழிகாட்டுதல் இல்லாமல் வழி தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். கண்டதே காட்சி கொண்டதே போதும் என்று இஷ்டம் போல வாழ்ந்துட்டு இருக்கார்கள். இப்படித்தான் மனிதர்கள் ஏமாற்றிக் கொண்டும் தவறான செயல்களை செய்து கொண்டு வாழ்கின்றார்கள். இந்த மனிதர்களுக்கு நேர்வழி காட்ட வேண்டும். இவர்கள் அல்லாஹ் என்றால் யார் என்று அறியாதவர்களாக இருக்கிறார்கள். அறிந்து கொண்டே அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் அந்த சமுதாயத்திலே அப்படி இருக்கிற ஒரு சமுதாயத்துக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புகின்றார். அனுப்பிவிட்டு தான் இந்த மக்களுக்கு நீ நேர்வழி காட்ட வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் ஒவ்வொரு காரியங்களை செய்ய வேண்டும், அது இந்த அளவில் தான் செய்ய வேண்டும், இதற்கு மேல் செய்யக்கூடாது என்றுதான் அல்லாஹ் பல நிபந்தனைகளை கொடுத்து இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக நமக்கு இஸ்லாத்தை சொல்லுகின்றார். அந்த அடிப்படையிலே இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனிதர்களுக்கு எல்லா வணக்க வழிபாடுகளையும் வாழ்க்கை முறைகளை சொல்லித் தருகின்றார்கள், வாழ்ந்து காட்டுகின்றார்கள். எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டுகிறார்கள். இப்போ பிதத் என்றால் என்ன என்ற கருத்துக்கு வருவோம். இது ரத்த சுருக்கமா இதை தெரிஞ்சுக்கிட்டா போதும் முன்னாடி. ஆனால் பிதத்தான காரியம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுதல் என்று சொல்லி எந்த அளவிலே நமக்கு தந்திருக்கிறார்களோ அதுதான் அளவு. அதுக்கு மேல நல்லது தானே அப்படின்னு 5 வேளை தொழுகையை 6 வேளை தொழுகையாக மாற்றிக்கொள்ள முடியாது. அப்படி செய்யக்கூடாது. நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள். சுன்னத்தான தொழுகைகளை அல்லாஹ்வுடைய போது கட்டுத்ததுக்கு அந்த அளவு செய்தா போதும். அதற்குள்ள அதுவே நாம இந்த அவசர காலத்தில் நிறைவேற்ற முடியாத நிலையிலே நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது விதாத்தான காரியங்கள் நம்மை வழிகேட்டில் கொண்டு போய் சேர்க்கின்றன. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரிக்கை பண்ணியிருக்காங்க, குல்லு விதாத்தில் லலலா குல்லு லலலத்தின் பின்னார். மார்க்கத்தில் புதியதாக வருபவை எல்லாம் வணக்கம் என்ற பெயரில் வருவதையெல்லாம் அனாச்சாரங்கள் வழிகேட்டில் அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கவங்களை என்று எச்சரிக்கையை செய்திருக்கிறார்கள். இப்போ அது எவ்வாறு இந்த மனித குலத்துக்கு தீங்கிழைக்கிறது, அதனால் மனித குல சமுதாயம் எப்படி சிரமப்படுகிறது என்ற சிந்தனையின் அடிப்படை இதை ஆய்வு செய்ய வேண்டும். இதனால் ஏற்படக்கூடிய கேடுகள் என்ன என்பதை நாம் ரத்தின சுருக்கமாக இந்த ஜும்மாவுரையிலே நாம் பார்க்க இருக்கின்றோம். உதாரணத்துக்கு இப்பொழுது மீலாது விழா என்று ஒன்று கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இப்ப மீலாது விழா நபிகள் நாயகம் பிறந்த நாள் விழா. நபிகள் நாயகம் பிறந்ததுதான் இந்த மக்களுக்கு மிகப்பெரிய நன்மைதான். இந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இல்லை என்றால் இறைவன் யார் என்று நாம் அறிந்திருக்க மாட்டோம். அவர்கள் வந்துதான் பகுத்தறிவு செய்தியை இஸ்லாம் என்றால் என்ன, மனிதன் என்றால் யார், அவன் எப்படிப்பட்டவன், இறைவனுடைய அருட்படை என்றால் என்ன, அவனை எவ்வாறு வணங்க வேண்டும், எவ்வாறு விளங்கிக் கொள்ள வேண்டும், எவ்வாறு இறைவனை புரிந்து கொள்ள வேண்டும், எப்படி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்ய வேண்டும், எப்படி செலவாத்து சொல்ல வேண்டும், எல்லாவற்றையும் அனைத்து ஒரு அரசியல் ஆட்சி தலைவராக கூட எப்படி இருக்கணும், அவர் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எல்லாம் அழுத்தம் திருத்தமாக மிக அழகாக காட்டி தந்திருக்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி இருக்கும் பொழுது இதற்கு மேல் அதிகப்படியாக செய்வதை தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தராத பல விஷயங்களை அதிகப்படியாக செய்வதுதான் விதாத்தான காரியம் என்பது. ஏனென்று சொன்னால் அதிகப்படியாக செய்யும் பொழுது மனித சமுதாயத்துக்கு சுமைகள் அதிகமாகும். உதாரணத்துக்கு மீலாது விழாவில் என்னெல்லாம் செய்யப்படுகிறது, நபிகள் நாயகத்துக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுறாங்க அப்படின்னா ஒரு மேடை போட்டு மார்க்கத்தை எட்டி வைக்கிறோம், இந்த ரசூலுல்லாஹ் இப்படிலாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னா கூட பெரிய அளவுக்கு பிரச்சனை இல்லை, ஒரு பொதுக்கூட்டம் நடத்துறோம் மாதிரி அப்படின்னு போயிடலாம். ஆனா பிறந்தநாள் விழாங்கிற பேர்ல எத்தனையோ அனாச்சாரங்கள் இன்னும் பல ஊர்களில் கொட்டிட்டு ஊர்வலம் போட்டு இந்த படை போதுமா இன்னும் கொஞ்சம் வேண்டுமா என்றெல்லாம் சொல்ற அளவுக்கு அரசியல்வாதிகள் ஊர்வலம் போவது போன்று விதாத்தான காரியங்கள் மௌலூது விழாக்கள், மீலாது விழாங்கிற பேர்ல மௌலூது கச்சேரி
நாள் பேசிக்கொண்டே இருக்கலாம், 10 நாள் தொடர்ந்து பயன் வைக்கலாம். ஆனா அது கூட இப்ப பிறந்த நாள் விழாவில் தான் இதை செய்யணும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறார்களா? அதுதான் இங்க இருக்கக்கூடியது. அது வணக்கமா? இப்போ ஒரு பொதுக்கூட்டம் போட்டு மேடை போட்டு பேசுறது அது வணக்கம் கிடையாது. மக்கள்கிட்ட எச்சரிக்கை செய்வோம். நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, என்னுடைய செய்திகளில் ஒரு சின்ன செய்தியாக இருந்தாலும் நீங்கள் வந்தவர்கள் இங்க வந்திருப்போர் வராதவர்களிடத்தில் சொல்லிவிடுங்கள்னு சொல்லியிருக்காங்க. எத்தி வைங்க. அப்ப எத்தி வைக்கக்கூடிய காரியம். ஆனால் அது வணக்கமா என்றால் வணக்கம் இல்லை. ஏன்னா வணக்கம் என்ற அடிப்படையில் இருப்பதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நபிமார்கள் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் திருக்குர்ஆனில் சொல்லக்கூடிய 24 நபிமார்களுக்காக சொல்லியிருக்கிறோமா இல்லையா? இப்ராஹிம் நபிக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுறாங்களா? அப்ப இது எங்கிருந்து காப்பியடிக்கப்பட்டது? பல மதத்தினர் பிற மதத்தினர் செய்யக்கூடிய பிறந்த நாள் விழா, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் அவர்கள் தான் இயேசு பிறந்த நாள் விழா என்று கொண்டாடுவார்கள். இப்ப இயேசு பிறந்தது எந்த தேதியிலும் அவங்களுக்கே டவுட் இருக்கு, அவங்களுக்கே தெரியாது. 100 மதிப்பா ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அந்த வருஷத்தை இயேசு பெயரால் ஆரம்பித்த காரணத்தில் அந்த வருஷ ஆரம்பத்தை பிறந்தநாள் விழா அப்படின்னு கொண்டாடுறாங்க. கிறிஸ்துமஸ் அப்படின்னு, இயேசு கிறிஸ்து பிறந்த நாள், ஈசா நபி பிறந்த நாள் அப்படின்னு கொண்டாடுறாங்களே தவிர இது இஸ்லாத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. என்று சொன்னால் லட்சத்திற்கு மேற்பட்ட நபிமார்கள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கும் போது ஒவ்வொரு நபிமார்களுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவதாக இருந்தால் நாள் பத்தாது, வருஷம் போது அர்த்தம் செஞ்சுட்டு இருக்கணும். அப்ப அப்படி ஒரு தவறான வழிகாட்டுதல் அதற்குள் இருக்கின்ற காரணத்தினால் நாம் அதை கொண்டாட முடியாது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை செய்து காட்டுகிறார்கள் என்றால் அதிலே முரண்பாடு வராது. இப்ப எல்லா நபிமார்களும் சமமானவர்கள் தானே. இப்ராஹிம் நபியை பத்தி அல்லாஹ் சிலாகித்து சொல்றானே, அப்ப இப்ராஹிம் நபிக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி இருப்பாங்களே. இப்ராஹிம் நபிக்கு பிறந்தநாள் விழா, இப்ராஹிம் நபிக்காக நம்ம இந்த மக்காவுடைய நிறைவேற்றும் அந்த கிரிகளை செய்கிற காரணம் எல்லாம் மக்கால போய் போட்டோ போடுறது ஹஜ்ஜு செய்யலாம். அந்த ஹஜ்ஜு பிரயாணிகள் செய்யக்கூடியதை வணக்கமாக்கி இருக்காங்க. அன்னைக்கு ஹாஜிராமையார் செய்த காரியத்தை எல்லாம் அல்லாஹ் வணக்கமாக்கி இருக்கின்றார். அப்ப இப்ராஹிம் நபிக்கு அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு. இன்னைக்கு ஹஜ்ஜி ஆட்சியாருன்னு ஹஜ்ஜு செஞ்சுட்டு ஆட்சி ஆகிட்டு வர்றவங்கன்னா அது இப்ராஹிம் நபியுடைய வழிகாட்டுதல். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபிக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாள் விழா கொண்டாடினாங்களா என்றால் இல்லை. அப்படி எந்த ஹதீஸும் இல்லை, எந்த சான்றும் இல்லை. அப்ப அல்லாஹ்வுடைய தூதரே செய்து காட்டாத ஒரு காரியத்தை நாம் செய்தால் அதுதான் பிதஅத். அது அதிக பிரசித்தனம், ஓவரா போறது. அப்ப இதெல்லாம் நபிகள் நாயகம் கண்டிச்சிருக்காங்க. உள்ள பிதஅத்தினாலதான் உள்ள நலத்தின் பின்னாடி என்ன அர்த்தம்? நீங்க புதுசா மார்க்கத்தில் உண்டாக்கப்படுவதை கொண்டு எச்சரிக்கை செய்கிறாங்க நபிகள் நாயகம் சொல்றாங்க. அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்திடும். ஏன்னா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு நீங்க ஆளாயிருவீங்க என்று எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்றால் அந்த எச்சரிக்கையை நாமும் பிற மக்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மீலாது விழா அடுத்து பார்த்தீங்கன்னா மௌலூது, அது ஒரு பெரிய பாட்டிலை செய்தி மாதிரி மினி மௌலூது. பல ஊர்களில் நிறைய ஊர்களில் பெரிய விசேஷமா பண்ணிட்டு இருப்பாங்க மௌலூது. அதுல வர கருத்துக்கள் பூரா இணை வைப்பு கருத்துக்கள். அல்லாஹ்வுக்கு மேல மொய்தீன் ஆண்டவரை கொண்டு தூக்கிட்டு போற மாதிரி மொய்தீன் ஆண்டவர் மேல, நாகூர் ஆண்டவர் மேல, ஏற்படி இதெல்லாம் ஆண்டவர்களா? இறந்தவர்கள். அவர்கள் மனிதர்களாக வாழ்ந்தார்கள், நல்லவர்களாக இருந்திருப்பார்கள், அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவர்கள் இறந்து விட்டார்கள். இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அப்படி சொன்னா. இறந்தவர்கள் செவியேற்க மாட்டார்கள். அப்படி செவியேற்றார்கள் என்று வைத்துக் கொண்டால் பதில் தர மாட்டார்கள். மனுஷன் தானே, மனுஷன் தான் சொன்ன கேட்கணும், கேட்ட பதில் தரணும் இல்ல. அதுதான் அல்லாஹ் அங்கே சொல்லிக்கொண்ட மனிதர்களுக்கு அப்படிப்பட்ட எது நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்துக்கே அடக்கஸ்தலமே வணக்கத்தலம் கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடைசி காலத்துல இறப்பதற்கு 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்வதற்கு 4 நாளைக்கு முன்னாடி சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா, யூத நஸ்ரானிகள் மேல அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது அப்படின்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சொல்றாங்க. அவர்கள் நபிமார்களின் அடக்கஸ்தலங்களை வணக்கஸ்தலங்களாக ஆக்கிவிட்டார். நபிமார்களுடைய அடக்கஸ்தலத்தை வணக்கஸ்தலம் ஆக்கிட்டாங்களா, அதனால அவர்கள் நரகவாசியா போனாருன்னா
நபிமார்களுக்கு கீழே உள்ள சாதாரண மனிதர்களை எல்லாம் நம்ம வணக்கஸ்தலமாக்கி அவர்களுக்கு மௌலூத் ஓதி பாத்தியா ஓதி துவா செஞ்சுருக்காங்களே, இவங்க நிலைமை என்னங்கிறது நம்ம சற்று கவனித்து பார்க்க சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். அடுத்து பாத்தியா ஓதுறது, வீட்டுக்கு பாத்தியா ஓதுவாங்க. பாத்தியா ஓதுற மௌலூத் பாத்தியா வீட்டுக்கு போய் பாத்தியா ஓதுறதாக ஏதாவது சான்று இருக்கா, ஏதாவது ஹதீஸ் இருக்கா? நபிகள் நாயகம் போய் சகாபாக்கள் வீடுகளில் போய் பாத்தியா ஓதிட்டு வந்தாங்க, பெரிய துவாவை இறங்கிட்டு வந்தாங்கன்னு ஏதாவது ஒரு செய்தி இருக்குதா? இதெல்லாம் சில அஜத்துமார்கள் சம்பாதிக்கிறதுக்காக செஞ்ச ஏற்பாடு. இப்படி எல்லாம் பாத்தியாவுக்கும் எந்த சான்றும் இல்லை. அப்ப பாத்தியாங்கிறது அல்ஹம்து சூரா தான் பாத்தியா, அதுக்கு பேர் தான் பாத்தியா. அது தொழுகையில ஓதப்படணும். ஒவ்வொரு நேரம் தொழுகும் போது பாத்தியா ஓதாம தொழுக முடியாது. அப்ப ஹம்து ஸலவாத் இல்லாம தொழுகை கிடையாது. அப்ப பாத்தியா சூரா ஓதலாமே தொழுகையே. அப்படி மேட்ரு. இந்த விஷயத்தை புரிஞ்சுட்டோம். இது பிதாத் ரசூலா காட்டி தரல பாத்தியா ஓதுறது வீட்டுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா முகத்தரை அணியிறாங்க. முகத்தரை துர்காவை பத்தி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். 24:31 அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்கள் தங்கள் முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும். மார்பின் மீது பூமியிலான பெண்களுக்கு சொல்வீராக அவர்கள் முக்காடுகளை மார்பின் மீது போட்டுக் கொள்ளட்டும் அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல 24:31 சொல்லி காட்டுறான். இப்போ 31:59 மேலும் சொல்றான், அவர்கள் இன்னார் என்று அறியப்படவும் தொல்லைக்கு உள்ளாக்கப்படாமலும் இருப்பதற்கு ஏற்றது. அப்ப முக்காடு போனது வந்து முகத்தரை அழியாம இன்னார் என்று அறியப்படணும் அல்லாஹ்வே சொல்றான். இது அல்லாஹ்வுடைய தூதர் மக்கள்கிட்ட சொல்றாங்க. அல்லாஹ் இப்படி சொல்றான், நீங்க வந்து முகம் தெரியட்டும், முன்ன கை தெரியட்டும். அந்த மாதிரி முகம் தெரியற மாதிரி முன்னாடி கை தெரியற மாதிரியும் நீங்க புர்கா போட்டுக்குங்க, ஹிஜாப் அணிஞ்சுங்கன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இன்னைக்கு பார்த்தா கைக்கு உரம் போட சொல்றான், காலுக்கு உரம் போட சொல்றான், மூஞ்சியை மூடிக்க சொல்றான். ஸ்கூல் மாணவி முகத்தை பொத்தி கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு போகுது, ஸ்கூலுக்கு போகுது. ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் மூஞ்சி திறந்து மூடி இருக்கும். வாத்தியார் முன்னாடி திறந்து விட்டுருவாங்க. இப்போ வாத்தியார் முன்னாடி திறந்து விட்டா வாத்தியார் ஆம்பளை இல்லையா, அவன் பார்க்க மாட்டானா? என்ன முரண்பாடு! இப்படி முரண்பாடு வரக்கூடிய செய்தியை அல்லாஹ் சொல்லுவானா? சிந்திச்சு பார்க்கணும். அதனால ஒரு மனிதர் ஒரு பெண்ணை கூட்டிட்டு போறாங்கன்னா இன்னாரு போறாங்க கூட தெரியணும் இல்ல. ஒரு பைக்கில் வச்சு ஒரு பெண்மணி கூட்டிட்டு போறாங்க, எவ்வளவு கூட்டிட்டு போறாங்க யாருக்கு தெரியும்? அப்ப இதெல்லாம் வந்து தவறு செய்யக்கூடியவர்களுக்கு சாதகமாக இருக்கின்ற காரணத்தால் இதை போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே தெரியாது இல்லையா? வெளியே தெரிஞ்சா உடனே பப்ளிக் ஆயிருந்த. அப்ப இந்த முகத்தரை என்பது மார்க்கத்தில் இல்லை, அனுமதியே கிடையாது. அப்ப யாருக்கு முகத்திரைன்னு ஒன்று போட தரவில்லை. நீங்க திரைப்புக்கு அப்பா இருந்து பேசுங்கன்னு யாருக்கு சொல்லியிருக்கா? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுறான். நபிமார்களுடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், நபிமார்களின் மனைவியரை நீங்கள் மற்ற பெண்களை போல் அல்ல, கடை வீதிகளில் சுற்றி திரியாதீர்கள், நீங்கள் திரைக்கு அப்பா இருந்து மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு அல்லாஹ் திருமறை குர்ஆனிலேயே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவிமார்கள் வந்து சொல்லுகின்றார். நல்லா தெரியுது. ஏன்னா அவங்க ராஜாவுடைய மனைவி ராணி தானே. அப்ப மக்கா இந்த நாட்டுடைய உலகத்துக்கே வந்த ராஜா யாரு? அல்லாஹ் அனுப்பிச்சிட்ட ராஜா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவருடைய மனைவியர் எல்லாம் நமக்கு அன்னையர். பிறகு இந்த உலக ராணிகள் அவங்க எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கணும். அப்ப அவங்க பாதுகாப்பாகவும் சேஃப்டியாகவும் இருக்கணும். பிறகு பேசும்போது மறைவான முறையில் தான் பேசணும். இப்ப அது மாதிரி பிஏக்கெல்லாம் வச்சுக்குவாங்க, அவங்க சொல்லிவிட்டு அவங்க போய் பேசுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா? அப்ப அந்த ஸ்தானத்தை எல்லாம் அங்க சொல்லி காட்டுகின்றார். இதை விளங்காம ஒரு கூட்டம் இதை இப்படி பேசி பண்ணிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் என்னன்னா ஒரு கிதாப் வச்சுக்காங்க. இந்த திருக்குர்ஆன் இந்த கிதாபை நீங்க ஓதனீங்கன்னா எழுத்துக்கு 10 நன்மைன்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தாலிபு கிதாபுன்னு ஒன்று எழுதி வச்சுக்கிறாங்க. இவன் மௌலூது கிதாபுன்னு வச்சுட்டு ஓத சொல்றான், அவன் தாலிபு கிதாபு ஓதுறான். மௌலூது சரியா அந்த படிக்க மதரசா பிள்ளை ஓத மாட்டேங்கிறது பிள்ளைகளை அடிச்சிருக்காரு. அஜரத்து
இது இந்த ஊர் பார்க்கிறோம். மவுனது சரியா ஓத மாட்டேங்கிறது. இந்த பிள்ளைகள் அடிச்சிருக்கிறது. மவுனது ஓதலைன்னா அது பெரிய குற்றமா? இப்படிலாம் இருக்கு. இங்க தாலிம் ஓத மாட்டேங்கிறாங்க. தாலிம் ஓதுங்க. தாலிம்ல இருந்து கேள்வி பதில் கேட்டு பதில் வாங்குறது மசாலா அதெல்லாம் அந்த கூத்துலாம் நடந்துட்டு இருக்கு. இப்ப தாலிம் கிட்டாபு ஓதியாகிறது கட்டாயமா எழுத்து 10 நன்மையா? திருக்குறான் ஓதி அதுல அல்லாஹ் என்ன சொல்லியிருக்காருங்கிறத விளங்கி கொண்டால் எழுத்துக்கு 10 நன்மையும் கிடைக்கும், 1000 நன்மை கூட கிடைக்கும். அது அளவில்லாத நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு புத்தகமாக. ஏன் அதுல இருக்கிற வழிகாட்டுதல், அதுல இருக்கிற அறிவு செறிவு நமக்கு வறுமையானால் நாம் பல விஷயங்களிலே எச்சரிக்கையாக செயல்பட முடியும். அது நமக்கு மிகப்பெரிய லாபமாக நன்மையாக நமக்கு கிடைக்கும். அதுதான் அவர்கள் எழுத்துக்கு 10 நன்மைங்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இதை செய்யறதுக்கு போட்டு இந்த பிதாத்தான இந்த புத்தகங்களை படிக்கிறது இது இபாதத்தாமா? யாரு தாலிம் கிதாப் ஓதுறது இபாதத்து, மௌலூது கிதாப் ஓதுறது இபாதத்து. ஏன் நம்ம இங்க பிரித்து தனியா சொல்லிட்டு இருக்கிறோம்? இந்த காலத்தை இப்ப திருந்த போவதில்லை. என்ன சொன்னாலும் விளங்காதவர்களுக்கு அப்படியே தான் இருக்காங்க. அவர்கள் உள்ளங்களுக்கு நாம் திரையிட்டு விட்டோம் அப்படிங்கிறான். எல்லாம் திரும்புகிற அவர்கள் நேர்வழி பெறப்பட தேர்வு அல்லாஹ் நாடாம அவர்களுக்கு நேர்வழி கிடைக்காது. பெரிய கூட்டமா இருக்குது, பெரிய பணக்காரர்களா வர்றாங்க, பெரிய ஆடம்பரமா இருக்குது, அதனால இதுதான் சரி அப்படின்னு போயிட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்ன? அங்கே விதாதான காரியங்கள் தலைவிரித்து ஆடுகிறது. கொஞ்சம் கூட குறைச்சிக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை. இப்படி இருக்குது. இந்த மாதிரி இருக்கிற மனிதர்கள் அல்லாஹ் மறுமை நாள்ல இந்த மனிதர்கள் மறுமை நாள்ல வருவாங்களா? விசாரணை நாள்ல அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறாங்க. விசாரணை நாள்ல இந்த மனிதர்கள்ல இந்த மாதிரி விதாத்தான காரியங்களை செய்துவிட்டு நரகத்துல போய் கிடப்பாங்களாம். அப்ப நரகத்துல இருந்துட்டு அந்த மனிதன் புறப்படுவானா, எங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர். அதாவது அல்லாஹ்வை பின்பற்றிருக்க கூடாதா, அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றிருக்க கூடாதா? இங்க வந்துட்டோமே சொல்லிட்டு மேலும் சொல்றாங்க, எங்கள் இறைவா எங்கள் தலைவர்களுக்கும் பெரியார்களுக்கும் மகான்களுக்கு நாங்கள் கட்டுப்பட்டோம், அவர்கள் எங்களை வழிகெடுத்து விட்டனர், நரகத்தில் வந்து கிடக்கிறோம். இங்க வந்தது காரணமே அமைக்கதான் அப்படின்னு சொல்லி போட்டு மேலும் அவங்க சொல்லுவாங்களா? அதான் சொல்லி காட்டுற இதெல்லாம் முன்னாடி நாளைக்கு பிற்காலத்துல அங்க மறுமையில நடக்க போறது நரகத்துல செய்யக்கூடிய காரியத்தை சொல்லி காட்டுறாங்க. அவர்களுக்கு 2 மடங்கு வேதனையை தருவாயாக, மிக பெரிய அளவுக்கு அவர்களை சபிப்பாயாக, தண்டனை வழங்குவாயாக, அந்த மறுமை நாட்டில் நரகத்தில் கிடக்கக்கூடிய மக்கள் புலம்புவாங்கன்னு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அப்ப அல்லாஹ்வுடைய பொறுத்தது சொல்லப்படுமா? நீ அவர்களை நான் உனக்கு நபி அனுப்பிச்சு விட்டேன், திருக்குறானை கொடுத்தேன், திருக்குறானை எல்லாருமே வச்சிருந்தீங்க, அதுல நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத நீ கவனிக்காமல் அவர்களை பின்பற்றினால பத்தி சிந்திக்காமல் இருந்த காரணத்தினால அவர்களுக்கு 2 மடங்கு தண்டனை, உனக்கு 2 மடங்கு தண்டனை என்று அல்லாஹ் சொல்லுவானா. ஆக இதிலிருந்து நாம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது என்ன விஷயம்னா, இந்த விதாத்தான காரியங்களிலிருந்து நாம் மிக எச்சரிக்கையாக இருக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா இந்த விதாத்தான காரியங்கள் அதிகமாக மனித சமுதாயத்துக்கு மிகப்பெரிய சிரமங்கள் ஏற்படும். ஒருத்தர் ஒரு காரியத்தை விமர்சையா செய்யறாரு, மிகைப்படுத்தி செய்யறாரு, எல்லாரும் செய்ய முடியுமா? அப்ப எல்லாரும் செய்யணும்னு கடமை ஆக்கியாச்சுன்னா மனுஷன் வாழ முடியுமா? அப்ப எந்த ஒரு உதாரணத்துக்கு சொன்னா 8 ரக்காத் இரவு தொழுகை தொழுகிறோம், ரமலான் மாதத்துல அதிகமா தொழுகிறோம். 8 ரக்காத் வரைக்கும் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்காங்க. ஆனா 20 ரக்காத் தொழுகிறத உண்டாக்கிட்டாங்க. எத்தனை பேர் பாதைக்கு எதிர்த்து தொழுக முடியாம இருக்கிறாங்க? அங்க போய் எவ்வளவு 20 ரக்காத் தொழுதுன்னு சமையல் வந்துருவாங்க. அப்ப அந்த வழிகாட்டுதல் லோட் ஆகிறத பார்க்கிறோம். அப்ப சிரமப்படக்கூடியது பார்க்க. ஏன்னா இந்த மக்களுக்கு அல்லாஹ் சிரமத்தை கொடுக்க விரும்பவில்லை. நீங்கள் அல்லாஹ் தாங்கிக் கொள்ளும்படியாகத்தான் உங்களுக்கு உங்கள் சக்திக்கு மீறி நான் சிரமப்படுத்த மாட்டேங்கிறான் அல்லாஹ். ஆக இதையெல்லாம் விளங்கியவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் மட்டும்தான் இந்த இது சரியான மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுதல் தான் பகுத்தறிவுக்கு ஒப்பாக இருக்கும். அவருடைய வழிகாட்டுதல் அதிக பிரசித்தித்தனமாக இருக்காது. அவர்களுடைய வழிகாட்டுதல் முரண்படாது, பகுத்தறிவுக்கு முரண்படாது. அப்ப திருமறை குர்ஆன் எப்படி பகுத்தறிவுக்கு முரண்படாத செய்தியாக, சிந்திக்க வைக்கக்கூடிய செய்தியாக இருக்கிறதோ,
அதை சிந்திப்பதற்கு ஏதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையாக்கி வாழ்த்து காட்டியிருக்கின்றார்கள். அதை நாம் விளங்கியவர்களாக இந்த மார்க்கத்தை இன்னும் அதிகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரலாறுகளை படித்து திருக்குர்ஆனை அதிகமாக வாசித்து பார்த்து அதிலுள்ள செய்திகளை தெரிந்து கொண்டு விதாத்தான காரியங்களை விட்டு விலகி சுன்னத்தான காரியங்களை நாம் நடத்தக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என்று கூறி முதல் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.